शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए, बाबा के दुलारे शांति हम फैलाए। ज्ञान का दीप जलाएंगे, अंधकार मिटाएंगे, सत्य का पाठ पढ़ा कर नई दिशा दिखाएंगे। ज्ञान का दीप जलाएंगे। ஓம் சாந்தி. சிவனின் தேவதைகள் இந்த பட்டியில் இன்றைக்கு 23வது நாள். வானினுடைய தேதி 26/2/1984. பகவான் மனித சிருஷ்டியினுடைய படைப்பாளர், விதை ரூபமானவர். விதை ரூபமாக இருக்கும் காரணத்தினால் இந்த உலகத்தில் எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதனுடைய சொரூபம் முதலிலேயே தந்தையிடம், விதை ரூபமான பாபாவிடம் இருக்கின்றது. இன்று பாபா முரளியில் விசேஷமாக அனைத்து பிராமண குழந்தைகளினுடைய ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்குமான புருஷார்த்தம், தபஸ்யாவின் சாதனையினுடைய சரித்திரத்தின் சித்திரத்தை பாபா பார்த்தார். பாபா வதனத்திலேயே ஒரு சித்திர சாலையை உருவாக்கி அதில் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளினுடைய ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்குமான சரித்திரத்தின் சித்திரத்தை பாபா தன்னுடைய எதிரில் பிராக்டிக்கலாக எமர்ஜி செய்திருந்தார், வெளிப்படுத்தி கண்டிருந்தார். இப்போ நாம அனைத்து பிராமணாத்மாக்கள் கூட எல்லோருமே வதனத்துக்கு போவோம். அங்கே அனைத்து ஆத்மாக்களுடைய சித்திரத்தோடு கூடவே தன்னுடைய சுயத்தினுடைய சித்திரத்தையும் காண்போம். சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா, மனம், புத்தி, சமஸ்காரம் மற்றும் கர்மேந்திரியங்களுக்கு எஜமானராக இருக்கின்றேன். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த ஸ்தூல மற்றும் சூட்சும கர்மேந்திரியங்களை என்னுடைய சட்டம் ஒழுங்கின்படி வழிநடத்தக்கூடிய எஜமானனாக நான் இருக்கின்றேன். நான் இருபுருவ மத்தி என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த கர்மேந்திரியங்களின் மூலமாக மகான் காரியங்களை செய்ய நிமித்தமாக இருக்கும் மகான் ஆத்மா. இப்பொழுது நான் ஆத்மா இந்த சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தெய்வீக புத்தி என்கின்ற விமானத்தில் அமருகின்றேன். மேல் நோக்கி நான் பறந்து செல்லுகின்றேன். மெல்ல மெல்ல மேலே நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் பல இடங்களில் மலைகள் இருக்கின்றன, பல இடங்களில் வனங்கள் இருக்கின்றன, இன்னும் பல இடங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் நதி இருக்கின்றன. இந்த ஆகர்ஷணங்களை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தாலும் இதற்கு வசப்படாமல் நான் ஆத்மா மேலே மேலே நோக்கி உயர்ந்து பறந்து சென்று கொண்டு இருக்கின்றேன். இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகத்தையும் சூரிய சந்திர நட்சத்திர உலகத்தையும் கடந்து நான் அப்பால் சென்று கொண்டு இருக்கின்றேன். இந்த சாகார உலகத்தை கடந்து ஒரு வெண்மையான உலகத்திற்குள் பிரவேசம் செய்கின்றேன். அங்கு நாலாபுறங்களிலும் ஒளியே ஒளி நிறைந்து இருக்கிறது. மெல்ல மெல்ல அந்த பிரகாசமான உலகத்திற்குள் நுழைந்து அந்த உலகத்தின் அனுபவத்தை அடைந்து கொண்டிருக்கின்றேன். இந்த வதனத்தில், இந்த உலகத்தில் எவ்வளவு அமைதி இருக்கிறது, எவ்வளவு லேசான தன்மை உணர்வு இருக்கிறது. இங்கு உலகத்தின் எந்த கவர்ச்சியுமே இல்லை. நான் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றேன். என் முன்னால் பாப்தாதா தனது 2 கரங்களையும் நீட்டி குழந்தையாகிய என்னை வரவேற்று கொண்டு இருக்கின்றார். நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு பாப்தாதாவிடம் போய் சேர்ந்து அவருடைய கரங்களில் ஐக்கியமாகி இருக்கின்றேன். பாபாவுடைய கரங்களில் ஆழமான அமைதி இருக்கின்றது.
அளவில்லாத அன்பு இருக்கின்றது. நான் டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா கூறுகிறார், குழந்தாய், இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான சித்திரசாலையை காண்பிக்கப் போகின்றேன். இந்த சித்திரசாலையில் அனைத்து பிராமண ஆத்மாக்களினுடைய ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரைக்குமான பிராக்டிக்கல் சரித்திரத்தின் சித்திரத்தை நீங்கள் பார்க்கப் போகின்றீர்கள். பாப்தாதாவோடு கூடவே நானும் அந்த அற்புதமான சித்திரசாலைக்குள் உள்ளே நுழைகின்றேன், பிரவேசம் செய்கின்றேன். அதில் விசேஷமாக 3 விஷயங்கள் தென்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒன்று, தூய்மையினுடைய பெர்சனாலிட்டி. ஒவ்வொரு சித்திரத்தை சுற்றியும் ஒரு பிரகாசமான ரூபத்தில் அந்த தூய்மையின் சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில சித்திரங்களினுடைய பிரகாசம் வெகு தொலைவு வரைக்கும் பரவி கொண்டிருக்கிறது. சில சித்திரங்களினுடைய பிரகாசமானது மிக அருகில் மட்டும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது விசேஷத்தா ரியாலிட்டியினுடைய ராயல்டி, உண்மையினுடைய ராயல்டி. ஒவ்வொருவருடைய முகத்திலும் மகிழ்ச்சியினுடைய ரூபத்தில் அந்த ராயல்டி தென்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரினுடைய முகமும் பிரகாசத்தினால், ஆற்றலால் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அனைவரினுடைய நெற்றியிலும் நெருக்கத்தினுடைய சம்பந்தத்தினுடைய பிரகாசம் ஒரு நட்சத்திரத்தைப் போல ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரகாசமானது சிலருக்கு வெகு தூரம் வரைக்கும் பரவி இருக்கிறது, சிலருக்கு வெகு அருகில் மட்டும் பரவி இருக்கின்றது. இந்த அனைத்தையும் பார்த்து கொண்டு நான் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது ஆத்மாவாகிய என்னுடைய சரித்திரத்தின் சித்திரமும் தென்பட்டு கொண்டிருக்கிறது என் முன்பே. நான் அந்த சித்திரத்திற்கு உள்ளே ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்குமான சரித்திரத்தினுடைய சித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சித்திரத்தின் நாலாபுறமும் ஒளியினுடைய பிரகாசம் பரவி இருக்கின்றது. எனது ஒளியின் பிரகாசம் வெகு தூரம் வரைக்கும் பரவி கொண்டிருப்பது தென்படுகிறது. ரியாலிட்டியினுடைய ராயல்டி, உண்மையினுடைய ராயல் முகத்தின் மூலமாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது. சதா லைட், சதா மலர்ந்த முகம், சதா ஒரே ரசனை. பகவானுடன் நெருக்கத்தில் இருக்கும் சம்பந்தத்தினுடைய நட்சத்திரம் நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கின்றது. அந்த நட்சத்திரத்தினுடைய ஜொலிப்பானது நாலாபுறங்களிலும் வெகு தூரம் வரைக்கும் பரவி கொண்டிருக்கின்றது. நான் எனது சுயத்தின் சரித்திரத்தின் சித்திரத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன். பாப்தாதா ஆத்மாவாகி எனக்கு எவ்வளவு பாலனை செய்திருக்கின்றார். நான் அந்த பாலனினுடைய பிராக்டிக்கல் சொரூபத்தை என்னுடைய தாரணையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த சித்திரத்தை பார்த்து பார்த்து பாபாவிடம் இருந்து விடை பெற்று கொண்டு நான் திரும்ப இந்த சாகார வதனத்திற்கு வந்து சேருகின்றேன். இந்த சாகார சரீரத்திற்குள் பிரவேசம் செய்கின்றேன். ஓம் சாந்தி. பாபா இன்றைய முரளியில பிராமணாத்மாக்களாகி நம் அனைவரினுடைய ஆதியிலிருந்து இப்பொழுது வரைக்குமான நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சரித்திரம், கேரக்டர், மனதினுடைய விஷயங்கள், எண்ணத்தினால், சொல்லினால், செயலினால், சம்பந்தம் தொடர்பினால் என்ன இருந்தது, எப்படி இருந்தது என்பதை வதனத்தில், சித்திரத்தில் பிராக்டிக்கலாக வெளிப்படுத்தினார். நாம் அனைவரும் அதை பிராக்டிக்கலாக அந்த சித்திரத்தில் பார்த்தோம். முதலில் நாம் பார்த்த விஷயம் என்ன? பியூரிட்டியினுடைய பெர்சனாலிட்டி, தூய்மையினுடைய தனி அழகு. பாபா நமக்கு கூறியிருக்கிறார், பிராமண வாழ்க்கையினுடைய ஆதார ஸ்தம்பம், மூல ஃபவுண்டேஷன் பவித்திரத்தா. அந்த பவித்திரத்தாவை வாழ்க்கையில் எந்த அளவு பிராக்டிக்கையில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறேன் என்பதை அந்த சித்திரத்தின் மூலமாக பார்த்தோம். ஏனெனில் எந்த அளவுக்கு பவித்திரத்தா நம்முடைய வாழ்க்கையில் பிராக்டிக்கலில் வந்து கொண்டே இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய சொரூபமானது, அந்த சொரூபத்தின் மூலமாக அவை மற்றவர்களுக்கும் தென்படும், நமக்கும் அனுபவமாகும். அப்போ பாபா பியூரிட்டி பற்றி, தூய்மை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்?
நம்முடைய ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் அந்த தூய்மை வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் முதலாவதான தூய்மை நினைவினுடைய தூய்மை. எந்த அளவுக்கு நம்முடைய நினைவானது தூய்மை ஆகிக் கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய பவித்திரத்தாவினுடைய பவர் மற்றும் பெர்சன்டேஜ் அதிகரித்து கொண்டே இருக்கும். நினைவுக்காக பாபா என்ன கூறியிருக்கின்றார்? நினைவின் தூய்மை என்றால் அர்த்தம் சதா தன்னுடைய சுய சொரூபத்தினுடைய நினைவில் இருங்கள். ஏனெனில் ஆத்மா சுயம் சம்பூர்ண பவித்திரமானது. எவ்வளவுக்கெவ்வளவு நாம் சுய சொரூபத்தில் நிலைத்து இருப்போமோ அந்த அளவுக்கு தூய்மையினுடைய பவர் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அடுத்த விஷயம் திருஷ்டி, பார்வையினுடைய தூய்மை என்றால் அர்த்தம் அனைத்து ஆத்மாக்களையுமே சகோதர பார்வையில் பார்க்க வேண்டும். கூடவே பாபா கூறியிருக்கின்றார், மற்ற ஆத்மாக்களையும் ஃபரிஸ்தா ரூபத்தில் பார்க்க வேண்டும், தேவி தேவதா ரூபத்தில் பார்க்க வேண்டும், சக்தி ரூபத்தில் பார்க்க வேண்டும், பாண்டவர்கள் என்ற ரூபத்தில் பார்க்க வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளவு நம்முடைய இந்த பயிற்சியானது அதிகரித்து கொண்டிருக்குமோ, நேச்சுரல் ஆகி கொண்டிருக்குமோ அந்த அளவுக்கு நம்முடைய தூய்மையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அடுத்து சமஸ்காரத்தினுடைய தூய்மை. ஏன்னா சமஸ்காரம் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இருக்கிறது, ப்ரூஃபாக இருக்கிறது, நிரூபணம். நமஸ்காரம் தூய்மையாக இருக்கும் என்றால் செயல்பாடுகள் தாமாகவே தூய்மையாக இருக்கும். அப்போ பாபா என்ன சொல்லியிருக்கிறார் சமஸ்காரத்தை பற்றி? ஒன்று, தன்னுடைய அனாதிகால சமஸ்காரம், அந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள், எமர்ஜி பண்ணுங்க, அதை பயன்படுத்துங்க, அப்ளை பண்ணுங்க. அதன் மூலம் உங்களுடைய தூய்மை அதிகரிக்கும். கூடவே ஆதி காலத்தினுடைய சமஸ்காரமானது தேவதா சமஸ்காரம், அந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்கள், எமர்ஜி பண்ணுங்க. தேவதா ரூபத்தில் இருந்தபோது அந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தூய்மையினுடைய சொரூபம் எப்படி இருந்தது, அந்த சொரூபத்தை எமர்ஜி செய்யுங்கள். கூடவே நிகழ்காலத்திலும் பாப்தாதாவினுடைய சமஸ்காரம், பகவானினுடைய சமஸ்காரம், அவைகளை பாருங்கள். அவைகளோடு தன் சமஸ்காரத்தை மேட்ச் பண்ணுங்க, ஒப்பிட்டு பாருங்க. பகவானினுடைய சமஸ்காரம் எனக்குள் எவ்வளவு வந்திருக்கின்றது. ஏனெனில் பாபா பவித்திரத்தாவினுடைய கடலாக இருக்கின்றார். எவ்வளவுக்கெவ்வளவு அந்த சமஸ்காரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோமோ, அவருடைய குணங்களை சொரூபத்தில் கொண்டு வருவோமோ, அப்ளை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தூய்மையினுடைய சதவிகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கும். தூய்மை அதிகரிக்க அதிகரிக்க பிராக்டிக்கல் வாழ்க்கையில் அவை தென்படும். அதே போலவே பாபா கூறியிருக்கின்றார், சம்பந்தம் தொடர்பில் பியூரிட்டி, தூய்மை. பாபா ஒரு முரளியில் சொல்லியிருக்கிறாங்க, எந்த ஆத்மாக்களினுடைய சம்பந்தம் தொடர்பில் நீங்கள் வந்தாலும் சரி, அந்த ஆத்மாக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? விசேஷ ஆத்மா, மகான் ஆத்மா, ஹீரோ பாட்டுதாரி ஆத்மா, தேவகுலத்தினுடைய மகான் ஆத்மா. பாபா இந்த திருஷ்டியோடு அந்த ஆத்மாக்களுடைய தொடர்பில் சம்பந்தத்தில் நீங்கள் வந்தால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தூய்மையினுடைய சதவிகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கும். உங்களிடமிருந்து தூய்மையினுடைய பிரகாசம் வெளிப்படும். அந்த ஆத்மாக்களுக்கும் அது அனுபவமாகும். அப்போ இங்கே முதல்ல இந்த ஒரு சீரியல் நடந்துட்டு இருந்துச்சு பவித்திரதா பற்றி. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் வெளிப்பட்டது. நினைவினுடைய தூய்மை, உள் உணர்வில் தூய்மை, பார்வையில் தூய்மை, சங்கல்பத்தினுடைய தூய்மை, சமஸ்காரத்தினுடைய தூய்மை, சம்பந்தங்களினுடைய தூய்மை, தொடர்பினுடைய தூய்மை, சொல்லினுடைய தூய்மை, செயலினுடைய தூய்மை, சிந்தித்தலினுடைய தூய்மை, செயல்பாடுகளினுடைய தூய்மை, பொருளினுடைய தூய்மை. அப்போ பல வெரைட்டி ரூபத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நடக்கிறது. ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த பவித்திரத்தா வெளிப்பட வேண்டும். அப்போ முதல் விசேஷமாக பாபா பார்த்தது என்ன? தூய்மையினுடைய பர்சனாலிட்டி. இரண்டாவது விசேஷம் என்னது? ரியாலிட்டியினுடைய ராயல்ட்டி. எவ்வளவுக்கு நம்முடைய ரியல் சொரூபம், நம்முடைய உண்மை விசேஷத்தா சமஸ்காரம் அடிப்படையானது. எந்த அளவுக்கு அது நம்முடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில் வருமோ அந்த அளவுக்கு அது ராயல்ட்டி ரூபத்தில் தென்பட ஆரம்பிக்கும். எப்படி தேவதைகள் ராயலாக இருக்கிறாங்க, அதே போலவே எல்லாமே இந்த பிராமண வாழ்க்கையில் நமக்கும் அனுபவமாகும், மற்ற ஆத்மாக்களுக்கும் உணர்வு அனுபவம் ஏற்படும்.
இப்போ இரண்டாவது ரியாலிட்டியினுடைய ராயல்ட்டி. ரியாலிட்டியினுடைய ராயல்ட்டியை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு சுயத்தினுடைய ரியல் சொரூபம், ஆத்மீக சொரூபம். அதில் எந்த விதமான தேக அபிமானம் கிடையாது, விகாரம் கிடையாது, தீமை கிடையாது, குறை கிடையாது, பலகீனம் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சொரூபத்தை நாம் நமது பயிற்சியில் கொண்டு வருவோம், பயிற்சி செய்வோம், அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த பியூரிட்டி, ராயல்ட்டி அதிகரித்து கொண்டே இருக்கும். அடுத்தது சம்பந்தத்தினுடைய நெருக்கம். பாபா சித்திரத்தில் பார்த்தார், சம்பந்தத்தினுடைய நெருக்கம் எந்த ரூபத்தில் இருந்தது? நட்சத்திரத்தின் ரூபத்தில் இருந்தது, ஜொலித்து கொண்டிருந்தது ஒவ்வொருவருடைய நெற்றியிலும். நிகழ்காலத்தில் இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் அனைவரினுடைய சர்வ சம்பந்தங்கள் யாரோடு உள்ளது? பகவானோடு உள்ளது. அப்போ எந்த அளவுக்கு பகவானோடு நாம் சர்வ சம்பந்தங்களினுடைய வெரைட்டி அனுபவம், ஆழமான அனுபவம் செய்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சரித்திரம், கேரக்டர் சிரேஷ்டமாக மாறும். ஏன்னா எப்படிப்பட்ட நட்போ அப்படிப்பட்ட நிறம் ஏற்படும். பகவானோடு சதா காலமும் நாம் இருந்தோம் எனில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளோடு கூடவே பாபாவோடு அனுபவம் செய்வோம். அவருடைய நிறம் நம்மீது தானாகவே வெளிப்படும். அப்போ உலகத்தில் நாம் எந்த இடத்துல இருந்தாலும், என்ன செயல்பாடுகள் செய்து கொண்டிருந்தாலும் பாபா அந்த செயல்பாடுகளோடு கூடவே ஒவ்வொரு சம்பந்தத்திலும் அனுபவம் செய்யும்படி கூறியிருக்கின்றார். நீங்கள் வெளி உலகத்தில் இருக்கிறீங்க, ஜாப் பண்ணுறீங்க, அந்த கணக்கின்படி பார்க்கும்போது பாபா கூட இருந்து அந்த சம்பந்தத்தை அனுபவம் செய்யணும். அந்த சம்பந்தத்தை அனுபவம் செய்தோம் என்றால் பகவானினுடைய துணை அனுபவமாகும். பகவானிடமிருந்து உங்களுக்கு பவர் கிடைக்கும், பகவானிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். பாபாவோடு நமக்கு விசேஷமாக 7 சம்பந்தங்களும் இருக்கின்றன, மற்ற சம்பந்தங்களும் இருக்கின்றன. அவை என்னென்ன? தந்தை, டீச்சர், சத்குரு, தோழன், நாயகன், குழந்தை மற்றும் துணைவன், தோழன், நண்பன், டாக்டர், வழிகாட்டி, பகவான், தோட்டக்காரர். யார் எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்களோ அந்த ஃபீல்டுக்கு அனுசாரம் பகவானை தன்னோடு சம்பந்தத்தில் நிலைக்க வைத்து கொண்டு அந்த சம்பந்தத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாபா கூறுகிறார், எந்த அளவுக்கு நீங்கள் சம்பந்தத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்வீர்களோ அந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் பிரகாசம் அதிகரித்து கொண்டே இருக்கும், வெகு தூரம் வரைக்கும் பரவும். அப்போ பாபா விசேஷமாக இந்த விசேஷத்தை பார்த்தார். அதற்கு அடுத்து 3 லைட்டு பார்த்தார். எப்படி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, யாருடைய சரீரத்தில் என்ன நோய் இருந்தாலும் சரி அதை எப்படி செக் பண்ணுறாங்க? நாடி மூலமாக பார்க்குறாங்க. அதுபோல் பாபாவும் சொல்கிறாங்க, நாடி மூலமாக நம்மை நாமே பார்க்க முடியும். அந்த 3 லைட்டு மூலமாக நம்மை நாமே பார்த்து கொள்ள முடியும். பாபாவும் அப்படித்தான் பார்க்கின்றார். பாபா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தார்? சிலருடைய லைட்டு சதா கீழிருந்து மேலே நோக்கி செல்வதை பாபா பார்க்கிறார். பாபா ஒவ்வொருடைய சித்திரத்திலும் இதயத்திலும் அந்த லைட்டு பார்க்கிறார். சிலருடைய லைட் நிரந்தரமாக கீழே இருந்து மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சில பேருடைய ஒளி லைட்டானது பலவிதமான நிறங்களை வெளிப்படுத்தின. ஒவ்வொரு ஆத்மாவினுடைய ஒவ்வொரு குணத்தோடும் ஒரு நிறம் சேர்ந்திருக்கிறது. அதை பாபா பார்த்தார். அடுத்தது விஷயம், சிலருடைய லைட்டு நாள் செல்ல செல்ல ஆங்காங்கே நின்று விடுகிறது. பாபா நம் அனைவருக்குள்ளேயும் இந்த 3 விஷயங்களை பார்த்தார். எவ்வளவுக்கெவ்வளவு நாம் இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்ல கொண்டு வர்றோம், அப்ளை பண்ணுவோம், அந்த அளவுக்கு அந்த லைட் அதிகமாகி கொண்டே இருக்கும். அந்த லைட் நம்முடைய சொரூபத்தின் மூலமாக தனக்கும் அனுபவமாகும், மற்ற ஆத்மாக்களுக்கும் அனுபவமாகும். அடுத்த விஷயம் பாபா பார்த்தது என்ன? வைஷ்ணவர்கள். பாபா கூறுகிறார், பிராமணர் என்றால் உண்மையான வைஷ்ணவர். வைஷ்ணவர்கள் யாரோ அவர்கள் மிகவும் தன்னுடைய தாரணையில் கவனமாக இருப்பார்கள். பாபா கூறுகிறார், உண்மையான வைஷ்ணவர் என்றால் அர்த்தம் சங்கல்பத்தில் கூட அபவித்திரத்தா இல்லாமல் இருப்பார், அழுக்கு இல்லாமல் இருப்பார். சங்கல்பத்தில் கூட அபவித்திரத்தா அப்படின்னா அர்த்தம் என்ன? எந்த ஆத்மாவினுடைய பலகீனம், குறைகள் அதை பற்றிய சிந்தனை இல்லாது இருக்க வேண்டும்.
எல்லாருக்குள்ளேயும் விசேஷத்தாவும் இருக்கிறது, குறைகளும் இருக்கிறது. ஆனா பாபா கூறுகிறார், நீங்கள் உண்மையான வைஷ்ணவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த விசேஷத்தா இருக்க வேண்டும். மற்ற ஆத்மாக்களினுடைய சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் கூட, அவர்களுடைய செயல்பாடுகளில் தொடர்பில் வந்தாலும், அவர்களுடைய பலகீனங்கள் குறைகளை பார்த்தாலும் தெரிந்தாலும் அவற்றை தன்னுடைய புத்தியில் தாரணை செய்ய வேண்டாம், ஸ்வீகாரம் செய்ய வேண்டாம். இது நேற்றைய எக்ஸாம்ல கூட பார்த்தோம். இந்த கொஸ்டின் இருந்துச்சு. யாருடைய பலகீனம் குறைகளையுமே தனக்குள் பார்த்தாலும் தாரணை செய்ய வேண்டாம். அப்போ உண்மையான வைஷ்ணவர் என்றால் என்ன அர்த்தம்? யாருடைய குறைகளை பலகீனங்களை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து விடக்கூடாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலகீனங்கள் குறைகள் என்னவோ இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா எல்லாருமே முயற்சியாளர்கள் தான். ஆனால் அனைவருடைய பலகீனங்கள் குறைகளை பார்த்தாலும் அதை வர்ணனையும் செய்ய வேண்டாம், அதை நாம் தாரணையும் செய்துவிட வேண்டாம். அடுத்த பாயிண்ட் அவ்யக்த வதனத்தினுடைய விசேஷத்தா. அவ்யக்த வதனத்தினுடைய விசேஷத்தா என்னென்னவா இருக்கும்? எல்லாவற்றிற்கும் முதலாவதான விசேஷத்தா அங்கு காலம் என்பது கிடையாது. பாபா கூறுகிறார், இந்த சாக்கார வதனத்துல மணி பார்க்க வேண்டியிருக்கிறது எல்லாம் செய்யறதுக்கு. ஆனால் அவ்யக்த வதனத்துல நேரம் காலம் என்பதே கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அங்கு வர முடியும். எவ்வளவு காலம் அங்கே இருக்க விரும்பினாலும் அங்கே நீங்கள் இருக்க முடியும். அப்போ அவ்யக்த வதனத்தினுடைய விசேஷத்தா அங்கு கால அளவு கிடையாது. அவரவருடைய விருப்பம். யார் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பாபாவோடு இருக்க முடியும். நீங்கள் விரும்பினால் முழு காலமும் பகவானோடு இருக்க முடியும், அமர்ந்து இருக்க முடியும். பாபா குழந்தைகளாகிய நமக்கு விசேஷமாக அழைப்பு கொடுக்கின்றார். குழந்தைகளே, இந்த சாக்கார வதனத்திலே இருந்து உங்களுடைய வேலைகளிலிருந்து விடுபட்டு என்னிடம் அவ்யக்த வதனத்திற்கு வந்தால் நான் உங்களுக்கு அங்கே பல விதமான பிக்னிக் செய்வேன். அதன் மூலம் குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் எனர்ஜியுடையவராக, சக்தியுடையவராக ஆக்குவேன். அங்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது. உங்க நேரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு யாரும் உங்களை தடுத்து நிறுத்த மாட்டாங்க. எவ்வளவு நேரம் விரும்புறீங்களோ நீங்க அங்க அவ்வளவு நேரம் இருக்க முடியும். அடுத்த விஷயம், அங்கு எண்ணிக்கை கிடையாது. சாக்கார வதனத்துல நம்பர் எடுக்க வேண்டி இருக்கிறது. அங்கே எந்த விதமான நம்பரும் கொடுக்கறவங்களும் கிடையாது, எடுக்கிறவங்களும் கிடையாது. எவ்வளவு விரும்பினாலும் சரி நீங்க அவ்வளவு நம்பரை எடுத்துக்கொள்ள முடியும். 1, 10, 50, 100, 1000, லட்சம். அங்கு பாபா ஒரே மாதிரி எல்லோருக்கும் தன்னிடம் இருக்கும் அனைத்து சம்பந்தங்கள் மூலமாக அலௌகிக அனுபவத்தை செய்விப்பதில் அவர் தயாராக இருக்கிறார். இப்போ வதனத்தில் சென்று பாபாவோடு நாம் இந்த சம்பந்தங்களினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். இதனுடைய லாபத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது வதனத்தினுடைய விசேஷத்தா. ஏனெனில் முழு கல்பத்திலும் இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த அனைத்து அலௌகிக அனுபவங்களை பெற முடியும், லாபம் அடைய முடியும். இது முழு உலகத்திற்குமான காலம். இது மட்டும்தான். இந்த ஒரு வாய்ப்பை நாம் மறந்து கூட தொலைத்து விடக்கூடாது. ஏனெனில் எந்த அளவுக்கு இந்த அனுபவம் நாம் பெறுவோமோ அந்த அளவுக்கு பக்தி மார்க்கத்தில் துவாபர யுகத்தில் அந்த அனுபவங்களின் மூலமாக பகவானோடு நாம் இணைந்திருப்போம். இந்த அனுபவம் பக்தி மார்க்கத்தில் நமக்கு மிக மிக உதவியாக இருக்கும். பகவானோடு இருப்பது, பகவானோடு உரையாடுவது, பகவானை வரவேற்பது, அழைப்பது, அவரோடு இருப்பது, அவரை அழைப்பது, அவரோடு உரையாடுவது, வதனத்தினுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையுமே நாம் நிகழ்காலத்தில் அனுபவம் செய்கிறோம். இதனுடைய பலன் துவாபரத்தில் வரும். அடுத்து பாபா கூறினார், டீச்சர்ஸுக்கான மரியாதை அப்படின்னா அர்த்தம் என்ன? பாபாவுக்கு மரியாதை அப்படின்னா பாபா எந்த ஆத்மாக்களை நிமித்தமாக்கி இருக்கிறாரோ அவசியம் அந்த ஆத்மாக்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தா இருக்குதும். எந்த ஆத்மா பாபாவுக்கு தேவையோ அவர்களை பாபா நிமித்தமாக்கி இருக்கிறார். நாம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்றால் பாபாவுக்கு மரியாதை கொடுக்கிறோம்னு அர்த்தம். நாம் பாபாவுக்கு உள்ளபூர்வமாக மரியாதை கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாபாவுடைய ஸ்நேகம் கிடைக்கும், பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், பாபாவுடைய உதவி கிடைக்கும். அப்போ டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் பகவானுக்கு மரியாதை கொடுப்பது. பகவானுக்கு மரியாதை கொடுப்பதுன்னா அர்த்தம் பகவான்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை, வரதானத்தை பெறுவது ஆகும். பகவான்கிட்ட இருந்து உதவியை பெறுவது ஆகும். அப்புறம் பாபா இந்த முரளியில என்ன சொல்லியிருந்தாங்க?
3 விசேஷங்கள் பார்த்தோம். பியூரிட்டியினுடைய பெர்சனாலிட்டி, அப்புறம் ரியாலிட்டியினுடைய ராயல்ட்டி, 3வது சம்பந்தங்களினுடைய நெருக்கம். இந்த 3 விசேஷமும் நம்முடைய வாழ்க்கையில், நம் குழந்தைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும். எந்த அளவுக்கு இதை அமலில் கொண்டு வருவோம், அந்த அளவுக்கு நம்முடைய சரித்திரனுடைய சித்திரம் எப்படி இருக்கும், ரொம்ப சிரேஷ்டமாக மாறிடும், மகானாக ஆகிவிடும். இந்த சித்திரங்களை பார்த்து மற்ற ஆத்மாக்களும் கூட தாமாகவே அப்படி ஆகுவதற்காக தூண்டுதல் பெறுவார்கள். அப்படி நாம் பிராக்டிக்கலான சித்திரத்தை உருவாக்க வேண்டும். பாபா இந்த முரளியின் மூலமாக அனைத்து பிராமண குழந்தைகளுக்குமே, எல்லா பிராமண குழந்தைகளுக்குமே நிகழ்காலத்தில் பிராமண வாழ்க்கையில் இருக்கிறோம், எதிர்காலத்தில் நாம் தேவதையாக போகிறோம். ஒவ்வொரு ஆத்மாவுமே தன்னுடைய சம்பூர்ண சொரூபத்தை பாபா முன்னால் வெளிப்படுத்த வேண்டும். பாபா குழந்தைகளாகிய நம்மிடத்தில் அந்த பிராக்டிக்கல் வாழ்க்கையை பார்க்க விரும்புகிறார். அதன் மூலம் நம்முடைய சொரூபம் எப்படி இருக்கணும், அது வதனத்தில் பாபா எமர்ஜி செய்தார். அதன் மூலம் பாபா நமக்கு படிப்பினையும் தருகிறார். என்ன படிப்பினை தருகின்றார்? சில பேருடைய சொரூபத்தில் விசேஷத்தா சதவிகிதம் கூடி குறைந்து இருந்ததை பாபா பார்த்தார். எதிலேயாவது விசேஷங்கள் குறைந்திருந்தால், சதவிகிதம் குறைந்திருந்தால் அதை சம்பன்னமாக்க வேண்டும், சம்பூர்ணமாக்க வேண்டும். ஆக பாபா என்ன அறிவுரை கொடுத்திருக்கிறாரோ, வழிகாட்டினாரோ, சித்திர சபையை காண்பித்தாரோ, அதை புரிந்து அவற்றை நம் வாழ்க்கையில், பிராக்டிக்கல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். ஓம் சாந்தி.